ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம் சாப்டர் 4 கிளாஸ் 11 அனிமல் கிங்டம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மொத்தம் 4 டைப்: செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவல். செல்லுலார் லெவல் வந்து பார்த்தோம்னா சிம்பிளா சொல்லணும்னா செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். டிஷ்யூ லெவல்னா டிஷ்யூஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆர்கன் லெவல்னா ஆர்கன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆர்கன் சிஸ்டம் லெவல்னா ஒரு சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன்ஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். செல்லுலார் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா the chemicals are put together to form a cellular level. செல்லுலார் லெவலில் பார்த்தோம்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் நிறைய வந்து வரும், அமீபா வரும். ஏன்னா அதில் வந்து செல்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதனால வந்து அது வந்து செல்லுலார் லெவல். டிஷ்யூ லெவல் பார்த்தோம்னா எபிதீலியல், கனெக்டிவ், மஸ்குலார், நர்வஸ், இந்த நாலும் தான் டிஷ்யூ லெவல். டிஷ்யூஸ் முக்கியமான ஒரு மெயின் டிஷ்யூஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலார் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. இந்த டிஷ்யூ லெவல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா a group of cells combine together to form a tissue. ஒரு ஒரு குரூப்பா ஒரு 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 5 or 6 செல்ஸ் வந்து ஜாயின் ஆகும்போது ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது. ஆர்கன் லெவல் பார்த்தோம்னா குரூப் ஆஃப் டிஷ்யூ வந்து ஆர்கனை வந்து ஃபார்ம் ஆகும். ஆர்கன் பார்த்தோம்னா லிவர், கிட்னி, ஹார்ட், லங்ஸ் எக்ஸெட்ரா. இதை வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஹியூமன்ஸ்க்கு வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதான் ஆர்கன் சிஸ்டம் லெவல். இப்போ அனிமல்ஸ் ஃபைலம் வைஸா பார்த்தோம்னா ஃபைலம் வந்து எதுக்கு வரும்னா அனிமல்ஸ்க்கு, டிவிஷன் வந்து பிளான்ஸுக்கு, ஃபைலம் வந்து அனிமல்ஸ்க்கு. ஃபைலம் பார்த்தோம்னா போரிஃபரா வந்து பார்த்தோம்னா போரிஃபராவோட முக்கியமான காமன் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பாஞ்சஸ். உங்களுக்கு சீயோட அந்த கடலுக்கு அடியில் இருக்க அந்த சி ஸ்பாஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து எந்த ஃபைலம் பார்த்தீங்கன்னா போரிஃபரா. இந்த வேர்டு போரிஃபரா மீன்ஸ் போர் பியரர்ஸ். போரிஃபரானா என்னன்னு பார்த்தோம்னா போர் பியரர்ஸ். அதாவது போர் பியரர்ஸ்னா என்னன்னா போர்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹோல், ஒரு ஓட்டை. அந்த அதுல வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த பாடி, அந்த ஆர்கானிசமோட பாடியில சின்ன சின்ன ஹோல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதான் என்னன்னா போர்ஸ். தேர் பாடி வால்ஸ் ஹேஸ் நியூமரஸ் மைன்யூட் போர்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா மைன்யூட் போர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், கால்டு ஆஸ்டியா. அந்த போர்ஸ்க்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியா. த்ரூ விச் த கண்டினியூஸ் கரண்ட் ஆஃப் அவுட் சைடு வாட்டர் இஸ் ட்ரான் இன்டு த பாடி. வெளியே இருக்க அந்த வாட்டர் வந்து உள்ள போகிறதுக்கு இந்த மைன்யூட் போர்ஸ் ஆஸ்டியா வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபைலம் போரிஃபரா ஹேஸ் த ஃபாலோயிங் ஃபியூச்சர்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸை பார்த்தோம்னா அக்வாட்டிக், பொதுவாக வந்து சி வாட்டர்ஸில் தான் இருக்கும். செடன்ட்ரி, ஏசிமெட்ரிக்கல், அதை வந்து டிவைட் பண்ண முடியாது. சம் ஆர்கானிசம்ஸ் ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல். ஒன்று சிமெட்ரி, ஒன்று டிவைட் பண்ண முடியாது, இல்லைன்னா ரேடியலி சிமெட்ரிக்கலாக பண்ண முடியும். ஏர் டிப்ளோபிளாஸ்டிக். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மைன்யூட் போர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், பேரு ஆஸ்தியா. அந்த ஆஸ்தியா வந்து ஒரு லார்ஜ் கேவிட்டிக்குள்ள ஓப்பன் ஆகும். அந்த ஆஸ்தியா வந்து ஒரு லார்ஜ் கேவிட்டிக்குள்ள ஓப்பன் ஆகும். அந்த கேவிட்டிக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பாஞ்சிசியல். ஆஸ்தியா ஸ்பாஞ்சிசியல். அந்த ஆஸ்தியா ஸ்பாஞ்சிசியலுக்கு அடுத்து லார்ஜ் ஓப்பனிங் அவுட் சைட் பை எ லார்ஜ் ஓப்பனிங் கால்ட் ஆஸ்குலம். இப்போ உங்களுக்கு காமனா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங், என்ட்ரி, எக்ஸிட். நம்ம ஹியூமன்ஸ்ல பார்த்தோம்னா மவுத் வந்து ஓப்பனிங், என்ட்ரி வந்து ஸ்டொமக்கு, ஆல்வியாலை, அப்புறம் ஈசோஃபேகஸ், இதெல்லாம் என்னன்னா என்ட்ரி. நம்மளுக்கு எக்ஸிட் வந்து என்னது ஏனஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆஸ்தியா வந்து அதோட மவுத் மாதிரி, ஸ்பாஞ்சிசியல் வந்து அதோட ஈசோஃபேகஸ் மாதிரி, ஆஸ்குலம் வந்து அதோட ஏனஸ். நெக்ஸ்ட் ஸ்பாஞ்சஸ் பொசஸ் எண்டோஸ்கெலிட்டன் இந்த ஃபார்ம் ஆஃப் கால்கேரியஸ் பிக்யூல்ஸ். அதில் வந்து ஒரு எண்டோஸ்கெலிட்டன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த எண்டோஸ்கெலிட்டன் வந்து எதால மேட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா கால்கேரியஸ் பிக்யூல்ஸ். கால்கேரியஸ்னா என்னன்னா கால்சியம் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கால்கேரியஸ்னாலே கால்சியம். நெக்ஸ்ட் எக்ஸ்கிரீஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் அக்கர் பை டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் ஃப்ரம் அ ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். டிஃப்யூஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து ஒரு லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும்.
என்னது மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேஸ் மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகும். இதே இது ஆஸ்மாசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் ஆகும். இதில் டிஃப்யூஷன் வந்து கேஸ் மாலிகுல்ஸ் மூவ் ஆகும். தே ஹாவ் கிரேட்டர் பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் வந்து அதிகமாக வந்து நடக்கும். ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை ஏசெக்சுவல் ஆர் செக்சுவல் மெத்தட். செக்சுவல் மெத்தட்லையும் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், ஏசெக்சுவல் மெத்தட்லையும் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். செக்சுவல் மெத்தட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், 2 பேரண்ட்ஸ் ஆர் இன்வால்வ். ஏசெக்சுவல் மெத்தட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் இஸ் இன்வால்வ். அடுத்து டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் ஆர் டைரக்ட். காமன் லார்வல் ஆர் பேரன்கைமுலா ஆம்பிபிளாஸ்டுவா. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட லார்வா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைலம் நைடீரியா ஆர் சீலன்ட்ரேட்டா. இந்த நைடீரியாவில் சி வந்து என்னன்னா சைலண்ட். நைடீரியாவோட இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட்டா. நைடீரியா ஆர் சீலன்ட்ரேட்டா. நைடீரியா பார்த்தோம்னா டிஷ்யூ கிரேட் ஆர்கனைசேஷன். போரிஃபரா வந்து செல்லுலார் லெவல், இது வந்து டிஷ்யூ லெவல், ரேடியலி சிமெட்ரிக்கல். The term coelenterata signifies the presence of single internal cavity called coeletron or gastrovascular cavity. இந்த coelenterata என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் கேவிட்டி வந்து இந்த coelenterata ஆர்கானிசம்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த கேவிட்டிக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோவாஸ்குலார் கேவிட்டி, கம்பைனிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் போத் டைஜஸ்டிவ் அண்ட் பாடி கேவிட்டிஸ். இதில் வந்து 2 ஃபங்க்ஷன் நடக்கும், டைஜஷனும் நடக்கும், பாடி கேவிட்டிஸ் ஃபங்க்ஷன் நடக்கும். த டேர்ம் நைடீரியா இண்டிகேட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டிங்கிங் செல்ஸ். ஸ்டிங்கிங் செல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எனிமிஸ்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு. ஐ மீன் நிறைய ஃபிஷஸ் பார்த்துருப்பீங்க, எலக்ட்ரிக் ரே பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரிக் ரே பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட எனிமிஸ்ட இருந்து எப்படி தப்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி, நம்ம ஹியூமன்ஸ், அதோட எனிமீஸ் வந்து யாருன்னா ஹியூமன்ஸ். நம்ம இந்த ஹியூமன்ஸ்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னா இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து அவங்க மேலே பாஸ் பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரு அதோட அடாப்டேஷன், எஸ்கேப் ஃப்ரம் predators. திஸ் இஸ் த அடாப்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ரே ஃபார் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த predators ஆர் தேர் எனிமிஸ்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உள்ள அடாப்டேஷன் தான் அது. ஸோ இந்த நைடீரியாவில் தான் ஸ்டிங்கிங் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். Phylum Coelenterata has the following features. Coelentrates are multicellular organisms. Coelentrates வந்து பொதுவாக மல்டிசெல்லுலர், மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தே ஹவ் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்துட்டோம், ரேடியலி சிமெட்ரிக்கல். அப்புறம் அக்வாட்டிக், சீல தான் வாழும். தே ஆர் சோலிட்ரி ஆர் கலோனியல். சோலிட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள், ஐ மீன் தனியாக வாழும், இல்லைன்னா கலோனியல்னா குரூப்பாக வாழும். பாலிப்ஸ் அண்ட் மெடுசா வந்து அது வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ் அக்கர்ஸ் இன் லைஃப் சைக்கிள். த பாடி வால் இஸ் டிப்ளோபிளாஸ்டிக். Nematocytes or stinging cells are present. Coelom is absent. Hence coelentrates are acoelomate. Coelom absent. Coelom என்னன்னா பாடி கேவிட்டி. coelom என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடி கேவிட்டி வந்து ஆப்சென்டா இருக்கிறதுனால இதோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா acoelomate. The coelom வந்து based on the presence of coelom, the animals are classified into 3 types. coelomate, pseudocoelomate, acoelomate. coelomate என்னன்னு பார்த்தீங்கன்னா coelom, ட்ரூ coelom is present. coelomate என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ coelom is present. pseudocoelomate என்னன்னு பார்த்தீங்கன்னா pseudoனாலே ஃபால்ஸ், ஸோ ஃபால்ஸ் coelom is present. acoelomate என்னன்னு பார்த்தீங்கன்னா absent, ஸோ coelom is absent. ஸோ அதனால இது வந்து என்னன்னா acoelomate animals. கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி ப்ரெசென்ட் ஆயிருக்கும், மவுத் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஆனஸ் ஆப்சென்ட் ஆயிருக்கும். மவுத் ஓப்பனிங் என்ட்ரி வந்து மவுத் மூலமா நடக்கும், அந்த மவுத் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பட் ஏனஸ் எக்ஸிட் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கும். டைஜஷன் இஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அஸ் வெல் அஸ் இன்ட்ரா செல்லுலார். ரெஸ்பிரேட்டரி, எக்ஸ்கிரிட்டரி அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆர் ஆப்சென்ட். இது வந்து ஒரு டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதனால இந்த ஆர்கன் சிஸ்டம் லெவல்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கும். நர்வஸ் சிஸ்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ் டைப் ஃபார்ம்ட் ஆஃப் நர்வ் நெட்ஸ். இது வந்து டிஃப்யூஸ்டு டைப் நர்வஸ் சிஸ்டம். Reproduction by asexual or sexual methods. Development indirect. Life history has alternation of generation or metagenesis. இதில் வந்து metagenesis takes place ஆகும். Next Ctenophora பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்மால் ஃபைலம். These animals exhibit the characters of coelenterata and platyhelminthes. Ctenophora வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் coelenterata and platyhelminthes. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போரிஃபெரா, coelenterata, Ctenophora. Ctenophora அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா platyhelminthes தான் வரும்.
அதாவது இது எப்படி உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் எப்படி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டீனோஃபோரா வந்து சீலன்ட்ரேட்டாக்கும் பிளாட்டிஹெல்மின்திஸ்க்கும் நடுவில் இருக்கும். ஸோ த டீனோஃபோரா இஸ் present between சீலன்ட்ரேட்டா அண்ட் பிளாட்டிஹெல்மின்திஸ். ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து இதோட அனிமல்ஸ் வந்து இதோட ஆர்கானிசம்ஸ் இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன எக்ஸிபிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீலன்ட்ரேட்டாவோட கேரக்டர்ஸ், பிளாட்டிஹெல்மின்திஸோட கேரக்டர்ஸ், இந்த ரெண்டையும் தான் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஸோ டீனோஃபோரா பார்த்தீங்கன்னா மெரைன், சோலிட்ரி ஆர் பெலாஜிக், தனியாக வாழும், அப்புறம் பெலாஜிக் மோட், அப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டு, டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், மற்ற எல்லாமே ரேடியல் சிமெட்ரி, இது மட்டும் பை ரேடியல் சிமெட்ரி. இது வரைக்கும் பார்த்தது வந்து ரேடியல் சிமெட்ரி. இப்போ இந்த டீனோஃபோரா வந்து பை ரேடியல் சிமெட்ரி. ஏசிலோமேட்னா ஆப்சன்ஸ் ஆஃப் பாடி கேவிட்டி, ஆப்சன்ஸ் ஆஃப் சீலோம், நான் செக்மெண்ட்ஸ் வந்து பிரசண்டாக இருக்காது. பாடிவால் வந்து டிப்ளோபிளாஸ்டிக், மீசோகிளியா பிரசண்டாக இருக்கும். இதில் வந்து மீசோடம் பிரசண்டாக இருக்காது. மீசோடம்னா இது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த வால்ஸ் there are 3 types. நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன், பேஸ்ட் ஆன் சீலோம் there are 3 types. இது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் வால்ஸ் there are 3 types. எக்டோடம், எண்டோடம், மீசோடம், இந்த 3 வால்ஸ் தான். எக்டோடம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் வால், எண்டோடம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் வால், மீசோடம்னா மிடில் வால். இங்க மீசோடம் வந்து பிரசண்டா இருக்காது, அதுக்கு பதிலாக மீசோகிளியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா மீசோடெர்மினல் பவுச்சஸ். மீசோடெர்ம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மீசோடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில் லேயர். ஸோ மீசோடம் வந்து ஆப்சண்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பிரசண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீசோடெர்மினல் பவுச்சஸ். மீசோடம்க்கு பதிலாக மீசோகிளியா பிரசண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நெமட்டோசைட்ஸ் ஆர் ஆப்சன்ட். நெமட்டோசைட்ஸ் வந்து ஆப்சண்ட் ஆயிருக்கும். ஸ்பெஷல் அதசிவ் செல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நீங்க காமன் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதசிவ் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதசிவ் கம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதசிவ்னாலே இதுல இருந்தே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதசிவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ஆர் அந்த கம்மு மாதிரி அந்த ஒட்டுறது, பேஸ்டிங் ஆர் ஸ்டிக்கிங். Adhesive cells, sticking cells are present in ctenophores. And the sticking cells or the stickers, the cells, the adhesive cells, and the adhesive cells க்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா coloblasts. அந்த adhesive cells க்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா coloblasts. The gastrovascular system is well developed. 2 anal openings are present. 2 anus present ஆயிருக்கும். Skeletal system is absent. Excretion and respiration are carried out by diffusion. Diffusion na உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். Excretion and respiration are carried out by diffusion. Nervous system வந்து form of nerve nets. அப்புறம் cilia is used for locomotion. அமீபால உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அமீபா வந்து எதுக்காக எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா த்ரூ சூடோபோடியா. அந்த ஃபுட்டை ஃபீட் பண்ணுறதுக்கு சூடோபோடியா யூஸ் பண்ணோம். சூடோபோடியான்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். இங்கே நம்ம டீனோஃபோர்ஸில் பார்த்தோம்னா சிலியா பிரசண்ட் ஆயிருக்கும். சிலியா காமனாக இன்னொரு இதில் எங்கே பிரசண்ட் ஆயிருக்குன்னா பேரமிஷியமில் பிரசண்ட் ஆயிருக்கும். யார் ஹெர்மா ப்ராடக்ட்ஸ் என்னன்னா both male and female parts are present in the same part of the organism. மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் ரெண்டுமே ஒரே ஆர்கானிசம்ல பிரசண்ட் ஆயிருக்கும். ஸோ அதான் என்னன்னா ஹெர்மா ப்ராடக்ட்ஸ். டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட். நெக்ஸ்ட் ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்திஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ்னாலே நம்ம சொல்லிடலாம் தே ஆர்
டார்சோ வென்ட்ரலி ஃபிளாட்டா இருக்கும், நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஃபிளாட்டன் லைக் லீஃப் மாதிரி ஃபிளாட்டனா இருக்கும். ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஏசிலோமேட், ஆப்சன்ஸ் ஆஃப் சீலோம் ஆர் பாடி கேவிட்டி. மற்றது எல்லாமே டிப்ளோபிளாஸ்டிக். இது மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக், பைலாட்டரலி சிமெட்ரிக்கல் செக்மெண்டட் பாடி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஆப்சன்ட், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் ஆப்சன்ட். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து எப்படி ரெஸ்பிரேஷன், இது வந்து எப்படி ரெஸ்பிரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா த்ரூ anaerobic மோட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். நோ சர்க்குலேட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஃபார்ம் ஆஃப் புரோட்டோநெஃப்ரிடியா. புரோட்டோநெஃப்ரிடியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் செல்ஸ். ஃப்ளேம் செல்ஸ்க்கு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆஸ்மோ ரெகுலேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்கிரீஷன். இங்கே ஒரு பாயிண்ட் வந்து அங்கே மிஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளேம் செல்ஸ்க்கு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் எக்ஸ்கிரீஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம் வந்து வெல் டெவலப்டு ஹெர்மாப்ரோடைட், அதாவது போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆர் பிரசன்ட் இன் சேம் அனிமல். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல், ஐ மீன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைடு த பாடி ஆஃப் ஆர்கானிசம். தே ஆர் ஃப்ரீ லிவிங் ஆர் பேரசிட்டிக். அப்புறம் நெமட்டோடானா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெமட்டோ ஹெல்மந்தஸ், பிளாட்டி ஹெல்மந்தஸ் இல்லைன்னா நெமட்டோடா இங்கே போட்டிருக்காங்க. நம்ம காமனாக எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கெல்மந்திஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்கெல்மந்திஸ்னா ரவுண்ட் வார்ம்ஸ், பிளாட்டி ஹெல்மந்திஸ் வந்து ஃபிளாட் வார்ம்ஸ், ஆஸ்கெல்மந்திஸ் வந்து ரவுண்ட் வார்ம்ஸ். மோஸ்ட்லி மைன்யூட் ஆர் ஸ்மால், ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். சிலிண்டர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். எலாங்கேட்டட் பாடி ப்ரெசென்ட் இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் மாதிரி இருக்கும். டேப்பரிங் டுவர்ட்ஸ் போத் எண்ட்ஸ். டேப்பரிங் எலாங்கேட்டட் பாடி, ரொம்ப லென்த்தனாக இருக்கும். டேப்பரிங் டுவர்ட்ஸ் போத் எண்ட்ஸ்னா ரெண்டு பக்கமுமே அப்படியே ஒரு ஷார்ப்பனிங் மாதிரி இருக்கும். ஷார்ப் பண்ண ஒரு பார்ட் மாதிரி ரெண்டு பக்கமும் நான் செக்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. பாடி வால்ஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் கியூட்டிக்கல் ஒரு லேயர். கியூட்டிக்கல்ங்கிறது ஒரு டஃப் லேயர். இந்த லேயரால தான் இந்த பாடி வால் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஆஸ்கெல்மந்தஸ்ல. ஃபால்ஸ் பாடி கேவிட்டி, ஐ மீன் சூடோசிலமேட். அப்புறம் எலிமெண்டரி ட்ராக்ட், ஈசோஃபேகஸ் வித் டெர்மினல் மவுத் அண்ட் ஏனஸ். சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் ஆப்சென்ட், யூனிசெக்சுவல். அடுத்து மொலஸ்கா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பைலாட்ரல். யூசிலோமேட்னு சொல்லலாம், சீலோமேட்னு சொல்லலாம். ஐ மீன் சீலோமேட் அண்ட் யூசிலோமேட்னா ட்ரூ சீலம் இஸ் பிரசன்ட். இங்க யூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ. யூகேரியாட்ஸ் ப்ரோகேரியாட்ஸ் படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி யூசிலோமேட்னா என்னன்னா ட்ரூ சீலம். இதை வந்து சீலோமேட்னு சொல்லலாம். நான் செக்மெண்டட். ஸ்கின் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் கால்கரி செல்ஸ். கால்கரி செல்ஸ்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கால்சியமால மேடா இருக்கும். பாடி இஸ் சாஃப்ட், ரொம்ப ஸ்லெண்டரா இருக்கும். சாஃப்ட் பாடி இஸ் கவர்டு பை அ பாடி வால் கால்டு மேண்டில். இந்த சாஃப்ட் பாடி வந்து எதால கவர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேண்டில் அப்படிங்கிற ஒரு லேயரால கவர் ஆயிருக்கும். They consist of 1 or 2 Calgary cells. 2 Calgary cells, I mean கால்சியமால மேடான ஒரு 2 செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ரெஸ்பிரேஷன் இஸ் கேரிட் அவுட் பை கில்ஸ் ஆல் பல்மினரி சேம்பர்ஸ். கில்ஸ் மூலமா ரெஸ்பிரேஷன் நடக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து வெல் டெவலப்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஓப்பன் டைப். சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பன் டைப்னா என்னன்னு ஓப்பன் டைப். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் வச்சு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கும், ஓப்பன் டைப், க்ளோஸ்டு டைப். ஓப்பன் டைப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா the blood vessels are bathed in the blood. blood vesselsலாம் எதுல சிங்க் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளட்ல சிங்க் ஆயிருக்கும். அதான் ஓப்பன் டைப். க்ளோஸ்டு டைப்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா they are closely covered and blood circulation takes place very easily. ரொம்ப ஈஸியா டேக்ஸ் பிளேஸ் ஆகும். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இஸ் த கிட்னி மூலமா எக்ஸ்கிரீஷன் நடக்கும். நர்வஸ் சிஸ்டம் வெல் டெவலப்டு. அடுத்தது எக்கினோடெர்மேட்டா பார்த்தீங்கன்னா எக்கினோடெர்மேட்டான்னு சொன்ன உடனே நம்மளுக்கு மைண்ட்ல என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் தான் வரணும். ஸ்டார் ஃபிஷ்னால என்ன வரும், ஸ்பைனி ஸ்கின் பாடி. அதோட பாடி வந்து ரொம்ப ஸ்பைனி, ஐ மீன் ஸ்பைன்ஸ்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த முள்ளா இருக்கும். ஸ்பைன்ஸ் ஆர் தான்ஸ், முள்ளா இருக்கும்.
எக்கினோடெர்மேட்டான்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஸ்பைனி ஸ்கின் பாடி, ஐ மீன் ஸ்டார் ஃபிஷ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். தே ஆர் மெரைன். ஸ்டார் ஃபிஷ் வந்து மெரைன். ட்ரிப்ளோபிளாஸ்டிக். சீலோமேட். சீலோமேட்னா ட்ரூ சீலம் இஸ் பிரசன்ட். ட்ரூ சீலம் இஸ் பிரசன்ட். ரேடியலி சிமெட்ரிக்கல். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கன் சிஸ்டம் இருக்கும் இதில். வெல் டெவலப்டு வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வித் டியூப் ஃபீட் ஃபார் லோகோமோஷன், ஃபீடிங் அண்ட் ரெஸ்பிரேஷன். நம்ம ஒரு இதில் பார்த்தோம் சிலியா வந்து லோகோமோஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அமீபா வந்து சூடோபோடியா மூலமா அந்த மாதிரி பார்த்தோம். நம்ம ஸ்டார் ஃபிஷ் வந்து எப்படி லோகோமோட் பண்ணும், எப்படி மூவ்மெண்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் டியூப் ஃபீட். அதோட ஃபீட் வந்து டியூப் ஷேப்ல இருக்கும். சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஓப்பன் டைப். சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பன் டைப்னா அந்த சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. blood vessels are bathed in the blood. Sensory organs are poorly developed. Excretory system absent. Development வந்து indirect. Larval forms are bilaterally symmetrical. இதுல வந்து முக்கியமான கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்கினோடெர்மேட்டால வந்து முக்கியமான கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்பாங்க. இந்த எக்கினோடெர்மேட்டால ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஐ மீன் முக்கியமான ஒரு கேரக்டர்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அடல்ட் ஸ்டார் ஃபிஷ்ல இந்த அடல்ட் ஸ்டார் ஃபிஷ்லாம் எப்படி வந்து சிமெட்ரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட் ஸ்டார் ஃபிஷஸ் ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல். லார்வல் ஃபார்ம்ஸ் ஆர் பைலேட்டரலி சிமெட்ரிக்கல். எப்படி கேட்பாங்கன்னா, which phylum consist of the radially symmetrical adults and the bilaterally symmetrical larva? Which phylum consists of radially symmetrical adults and bilaterally symmetrical larva அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதணும்னு பாத்தீங்கன்னா, ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா. கொஸ்டின் எழுதுறேன். இதான் கொஸ்டின். விச் ஃபைலம் கன்சிஸ்ட் ஆஃப் ரேடியலி சிமெட்ரிக்கல் அடல்ட்ஸ் அண்ட் பைலாட்டரலி சிமெட்ரிக்கல் லார்வான்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதணும்னு பாத்தீங்கன்னா, எக்கினோடெர்மேட்டான்னு எழுதணும். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபைலம் கார்டேட்டா. ஃபைலம் கார்டேட்டா. கார்டேட்டால பார்த்தோம்னா மொத்தம் 2 டைப் இருக்கும். சாண்ட்ரிட்ஜஸ், ஆஸ்டிச்சஸ். கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ், போனி ஃபிஷஸ். இந்த 2 கிளாஸ் இருக்கும். ரெண்டுமே ஃபிஷஸ் தான். ஆனால் ரெண்டுமே எதால மேடாயிருக்குன்னா, ஒன்று வந்து கார்டிலேஜால மேடாயிருக்கும், ஒன்று வந்து போனால மேடாயிருக்கும். ஜென்ரல் கேரக்டர்ஸ். கார்டிலேஜினஸ் ஃபிஷஸோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி மெரைன். பாடி இஸ் ஸ்பிண்டில் ஷேப்டு, ஒரு ஸ்பூன் ஷேப்ல இருக்கும். ஃபின்ஸ் போத் மீடியன் அண்ட் பேர்டு அண்ட் சப்போர்ட்டட் பை ஃபின் ரேஸ். எலக்ட்ரிக் ரே, இதோட எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ரே. ரெஸ்பிரேஷன் பை 5 to 7 pairs of gills. 5 to 7 pairs, I mean 5 pairs னா 10, 7 pairs னா 14 gills இதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஹார்ட் வந்து 2 chambered ஹார்ட், 1 auricle and 1 ventricle ப்ரெசென்ட் ஆயிருக்கும். they are cartilaginous, true without true bones. without true bones னா false bones ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதிகமாக more amount of cartilages are present in these type of fishes. அப்புறம் மியூக்கஸ் கிளான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கிட்னிஸ் ஆர் ஆப்டிஸ்டோநெப்ரிக். கிட்னிஸ் வந்து ஆப்டிஸ்டோநெப்ரிக். எக்ஸ்கிரீஷன் வந்து யூரியோடெலிக். யூரியோடெலிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே எக்ஸ்கிரீட் யூரியா. யூரியோடெலிக்னா இதை வந்து நீங்கள் வந்து எந்த லெசனில் படிப்பீங்கன்னா, எக்ஸ்கிரீஷன் லெசனில் வந்து படிப்பீங்க. கிளாஸ் 11th தான் வருது. எக்ஸ்கிரீஷன் லெசனில் படிப்பீங்க. அது வந்து எக்ஸ்கிரீஷன் வந்து மொத்தம் 3 டைப்பு. யூரியோடெலிக், யூரிகோடெலிக், அமுனோடெலிக். யூரியோடெலிக்னா அதுல இருந்தே பார்த்துக்கலாம் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரியா. யூரிகோடெலிக்னா அதுல இருந்தே பார்த்துக்கலாம் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரிக் ஆசிட்.
அமினோடெலிக்னா அதுல இருந்தே பார்த்துக்கலாம், எக்ஸ்கிரீஷன் ஆஃப் அமோனியா. ஸோ அதை வந்து எக்ஸ்கிரீஷன் லெசன்ல வந்து படிப்பீங்க. இது வந்து இதுல கார்டிலஜினஸ் ஃபிஷஸ் வந்து எதை எக்ஸ்கிரீட் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா யூரியாவை வந்து எக்ஸ்கிரீட் பண்ணும். ஸோ பிரெயின் வித் ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் அண்ட் செரிபெல்லம். செரிபெல்லம் உங்களுக்கு என்ன தெரியும், என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் போஸ்டியர் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் த பாடி. அதான் செரிபெல்லத்தோட ஃபங்க்ஷன். கிரேனியல் நர்வ்ஸ் ஆர் 10 pairs. கிரேனியல் நர்வ்ஸ் வந்து எப்படி பெர்சென்ட் இருக்குன்னா 10 pairs, 20% இருக்கும். நெக்ஸ்ட் போனி ஃபிஷஸ். போனி ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர்லேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பாடி வந்து ஸ்பிண்டில் ஷேப் தான், மியூக்கஸ் கிளான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதில் வந்து 4 pairs ஆஃப் கில்ஸ், ஐ மீன் 8 தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பாடி ஹார்ட் வந்து 2 chambered, 1 auricle 1 ventricle. அது வந்து ஆபிஸ்டோநெப்ரிக். கார்டிலஜினஸ் ஃபிஷஸ்ல கிட்னி வந்து ஆபிஸ்டோநெப்ரிக், இங்கே வந்து மீசோநெப்ரிக். இங்கேயும் யூரியோடெலிக் தான், ஐ மீன் தே எக்ஸ்கிரீட் யூரியா. அப்புறம் பிரெயினில் வந்து ஸ்மால் ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அங்கே செரிபெல்லம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இங்கே செரிப்ரம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். வெல் டெவலப்டு லேட்ரல் லைன் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஆம்ஃபிபியா. ஆம்ஃபிபியானாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஃப்ராக் தான் ஞாபகம் வரும். ஸோ ஆம்ஃபிபியானாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா போத் லேண்ட் லிவ் ஆன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். லேண்ட்லேயும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும். ஸோ லேண்டில் இருக்கும்போது வந்து எதால் ப்ரீத் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஸ்கின். வாட்டரில் இருக்கும்போது த்ரூ கில்ஸ். யார் அக்வாட்டிக் ஆர் செமி அக்வாட்டிக்? ரொம்ப காமனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா செமி அக்வாட்டிக் தான் கரெக்ட். செமி அக்வாட்டிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக்லையும் இருக்கும், லேண்ட்லையும் இருக்கும். செமி அக்வாட்டிக். கோல்டு பிளட்டட். பிளட் வந்து கோல்டு பிளட்டட். ஓவிபேரஸ், தே லே எக். அப்புறம் பிக்மெண்ட் செல்ஸ், குரோமாட்டோஃபோர்ஸ் ஆர் பிரசன்ட். எக்ஸோஸ்கெலட்டன் இஸ் ஆப்சன்ட். போனி, எண்டோஸ்கெலட்டன் வந்து போனியா இருக்கும். ஸ்கல் வித் 2 occipital condyles. Respiration is through lungs, skin and mouth lining. Heart வந்து 3 chambered, 2 auricle and 1 ventricle. Kidneys வந்து mesorepric. Excretion வந்து யூரியோடெலிக். யூரியோடெலிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன், எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரியா. இதை நோட் பண்ணிக்கோங்க. யூரியோடெலிக்னா எக்ஸ்கிரேட்டிங் யூரியா, யூரிகோடெலிக்னா எக்ஸ்கிரேட்டிங் யூரிக் ஆசிட், அமோனோடெலிக்னா எக்ஸ்கிரேட்டிங் அமோனியா. நெக்ஸ்ட் ரெப்டீலியா. ரெப்டீலியா பார்த்தோம்னா டெரஸ்ட்ரியல், கிரீப்பிங் அண்ட் பரோயிங். லிம்ஸ் வந்து 2 pairs ஆஃப் லிம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பாடி வந்து பைலாட்டரலி சிமெட்ரிக்கல். பாடி இஸ் டிவைடட் இன்டு ஹெட், நெக், ட்ரங்க் அண்ட் டெயில். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாடி வந்து எப்படி டிவைட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டு, செகண்ட் நெக்கு, தேர்டு ட்ரங்க் அண்ட் டெயில். நெக்ஸ்ட் லிம்ப் வந்து 2 pairs. எலிமெண்டரி கேனல் டெர்மினேட்ஸ் இன்டு அ க்ளோக்கல் அப்பாச்சர். க்ளோக்கா ப்ரெசென்ட் ஆயிருக்கும், க்ளோக்கல் அப்பாச்சர். அப்புறம் ஹார்ட் வந்து யூஸ்வலி 3 chambered. இதுல இருந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் விச் ஃபைலம் மோஸ்ட் ஆஃப் த organisms consist of 3 chambered heart except one reptile which has 4 chambered heart. எந்த கிளாஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ்ல 3 chambered heart ப்ரெசென்ட் ஆயிருக்கும், எக்ஸப்ட் ஒரே ஒரு ஆர்கானிசம் தவிர மற்ற எல்லா ஆர்கானிசம்லையும் 3 chambered heart ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா ரெப்டீலியா நீங்க எழுதணும். ரெப்டீலியால பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் ஹேஸ் 3 chambered heart எக்ஸப்ட் crocodile. crocodileம் ரெப்டைல் தான், ஆனால் அதுக்கு மட்டும் 4 chambered heart ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மற்ற எல்லா ரெப்டைல்ஸ், லிசார்டு, ஸ்னேக், இந்த எல்லாத்துக்கும் 3 chambered heart ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ லங்ஸ். கிட்னி வந்து மெட்டானெஃப்ரிக்.
எக்ஸ்கிரீஷன் வந்து யூரிகோடெலிக். யூரிகோடெலிக்னா எக்ஸ்கிரீட்டிங் யூரிக் ஆசிட். அடுத்து கிளாஸ் ஏவ்ஸ். ஏவ்ஸ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ். இதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். வார்ம் பிளட்டட் ஓவிபேரஸ், லே எக்கு. லிம்ஸ் வந்து 2 பேர்ஸ். ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும். அப்புறம் ஸ்கல் வந்து ஸ்மூத் அண்ட் மோனோகான்ட்லிக், பேரிங் அ சிங்கிள் ஆசிபிட்டல் காண்டைல். கிரேனியம் வந்து டூம் ஷேப்டு. நம்மளுக்கு வந்து டயஃப்ரம் தான் டூம் ஷேப்ல இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஏவ்ஸுக்கு பேர்ட்ஸுக்கு கிரேனியம் வந்து டூம் ஷேப்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ வெர்டிபிரல் காலம் வந்து ஷார்ட்டாக இருக்கும். சென்டர் ஆஃப் வெர்டிப்ரா இஸ் சேடில் ஷேப்டு. சேடில் ஷேப்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்புறம் ஸ்டெர்னம் வந்து லார்ஜாக இருக்கும். both clavicle and single interclavicle fuse to form a V-shaped bone. The clavicle, both clavicle and single interclavicle, claviclesum interclavicle fuse ஆகும்போது ஒரு V-shaped bone வந்து ஃபார்ம் ஆகும். அந்த போனுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்குலா விஷ் போன். ஹார்ட் வந்து 4 chambered, warm blooded, respiration takes place through lungs, larynx with vocal cords present ஆயிருக்கும். kidneys are metanephric and 3 lobed. அடுத்து லாஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் மம்மாலியா. ஹியூமன்ஸ் கேரக்டர்ஸ் வந்து பேர்ட்ஸுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர்ட்ஸ்ன்னு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா பாடி இஸ் கவர்ட் வித் ஃபெதர்ஸ்ன்னு எழுதணும். மம்மல்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா பாடி இஸ் கவர்ட் வித் ஹேர்ஸ், பாடி இஸ் கவர்ட் வித் ஃபெதர்ஸ். இட் இஸ் இன் த கேஸ் ஆஃப் பேர்ட்ஸ். Body is covered with hairs. It is in the case of humans, I mean mammals. Air breathing, warm blooded, viviparous. They give birth to young ones. இதில் எக்ஸப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கிட்னா அண்ட் பிளாட்டிபஸ். பிளாட்டிபஸ் அண்ட் எக்கிட்னா வந்து ஓவிபேரஸ். லிம்ஸ் வந்து 2 pairs, 5 or fewer digits. Exoskeleton includes lifeless, horny, epidermal hairs, spines, scales, etc. அப்புறம் எண்டோஸ்கெலிட்டன் வந்து thoroughly ossified. ரிப்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பைசெஃபாலஸ். பைசெஃபாலஸ்னா ரெண்டு சைடா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ரிப்ஸ் வந்து ரெண்டு இது இருக்கும். ஸோ டீத் வந்து செவரல் டைப்ஸ், ஹெட்டிரோடன்ட், டிகோடன்ட், டிப்பியோடன்ட். இது வந்து நீங்க எதுல படிப்பீங்கன்னா டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன்ல படிப்பீங்க 11th. ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ லங்ஸ். glottis is protected by a fleshy and cartilaginous epiglottis. glottis is covered by epiglottis. epiglottis வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாப் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த எபிக்ளாட்டிஸ்ல வந்து இந்த எபிக்ளாட்டிஸ் எதுக்காக ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்டு த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன்ல படிப்பீங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மவுத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் வந்து ஒன்னே ஒன்று தான். அதான் என்னன்னா மவுத்து. இந்த மவுத்துல இருந்து தான் நம்ம சொல்லுவாங்க சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம when we have food, the respiratory system, the respiratory tract will be closed. அதாவது நம்ம சாப்பிடும்போது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீத் பண்ணுற நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ அதனால என்ன நடக்கும்னா மவுத் வழியா நம்ம ஃபுட் எடுக்கும்போது அது அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் வழியா அந்த ஃபுட் வந்து போகும். ஒருவேளை நம்ம சொல்லுவாங்க சாப்பிடும்போது பேசக்கூடாது. நம்ம ஒருவேளை சாப்பிடும்போது பேசிக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஃபுட்டு வந்து 2 வழியாகவும் பாஸ் ஆகும். 2 வழியா பாஸ் ஆகும்போது நம்மளுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்குள்ளேயும் ஃபுட்டு வந்து போயிடும். ஸோ போகும்போது நம்மளுக்கு காஃப் வரும், இல்லைன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், மூச்சு திணறல் மாதிரி ஏதாவது வந்துடும். ஸோ அதனால தான் அவங்க வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த எபிக்ளாட்டிஸ் தான் இந்த 2 டைஜஸ்டிவ் ட்ராக்டையும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டையும் டிவைட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து எபிக்ளாட்டிஸ் தான். ஸோ ஹார்ட் வந்து 4 chambered, கிட்னிஸ் ஆர் மெட்டானெஃப்ரிக், செக்ஸஸ் வந்து செப்பரேட்னா மேல் ஃபீமேல். ஆல் மெம்பர்ஸ் ஆர் விவிபேரஸ், கிவ் பெர்த் டு யங் ஒன்ஸ், டெவலப்மெண்ட் யூட்ரைன். அப்புறம் இயர் பின்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இயர் பின்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயருக்கு கீழே ஒரு
ஒரு ஸ்கின்னி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதான் என்னன்னா இயர் பின்னா. ஸோ நம்ம மிடில் இயரில் நம்மளுக்கு வந்து இயர் வந்து மொத்தம் 3 லேயர்ஸாக டிவைட் ஆயிருக்கு. அவுட்டர் இயர், இன்னர் இயர், மிடில் இயர். இந்த மிடில் இயரில் பார்த்தோம்னா மொத்தம் 3 போன்ஸ் இருக்கு. இந்த 3 போன்ஸையும் காமனாக வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆசிக்கிள்ஸ், இயர் ஆசிக்கிள்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 போன்ஸோட நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலியஸ் இன்கஸ் ஸ்டேப்பஸ். மேலியஸ் இன்கஸ் ஸ்டேப்பஸ். இந்த 3 போன்ஸ் தான் டுகெதர் கால்ட் அஸ் இயர் ஆசிக்கிள்ஸ். இது வந்து நம்ம மிடில் இயர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஐ ஹோப் you would understand this video. Thanks for watching this video. Please subscribe to my channel. If you want any notes for this video, please touch the link given in the description for downloading the notes of this lesson. So thanks for watching this video. Thank you again. Thank you all. We will see in the next video. Thank you.